இளையோர் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிறது சென்னையின் புகழ்வாய்ந்த ராணிமேரி கல்லூரியில் தான் இருக்கிறோம். ஒரு முக்கியமான தலைப்பெடுத்து தான் நம்ம பேச போகிறோம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலை ஒட்டிய ஒரு தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். இது சமூக வலைதளங்களுக்கான காலமாக பார்க்கப்படுகிறது. எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருந்துட்டே இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இது இளைஞர்களுக்கான காலமாகவும் இருக்கிறது. மாணவிகள் என்ன நினைக்கிறாங்க, அரசியலை பற்றி அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது அப்படின்னு அப்படி ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களையும் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் உண்மையில அரசியல் அறிவை வளர்க்கிறதா அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா, இதுதான் தலைப்பு. நான் முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இது சமூக வலைதளங்களுக்கான காலம். எப்படியெல்லாம் அரசியல் அறிவை சமூக வலைதளங்கள் மூலமாக பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்கம்மா. சார், முதல்ல an informed citizen is the backbone of democracy அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய நாடு ஒரு டெமோக்ராட்டிக்கல் ஒரு நேஷனா இருந்து எலெக்ஷன்ஸை இவ்வளோ ஃப்ரீ அண்ட் ஃபேராக கண்டக்ட் பண்ணோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்குமே அந்த எலெக்ஷன் பற்றிய ஒரு விஷயங்களாகட்டும் இல்லை பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் போய் சேரணும். அதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டூலாக, ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோன்னா அது சோஷியல் மீடியானால் மட்டும்தான் முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸாக பார்க்கும்போது டெஃபினட்டாக சோஷியல் மீடியாஸில் அதர் ஃபேக் நியூஸஸ் இருந்தாலுமே நம்ம எப்படி உண்மை கருத்துக்களை முதல்ல கருத்துக்கள் சேர்றதே சோஷியல் மீடியானால தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால தான் அரசியல் அறிவை கூட்டுறதுல சோஷியல் மீடியா ஒரு நல்ல ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் நீங்க அதிகமாக புழங்குறீங்க. எப்படி எல்லாம் வளர்க்குது அரசியல் அறிவை? எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ என்ன, அவங்களுடைய இப்போ எலெக்ஷனில் நான் கண்டெஸ்ட் பண்ணனா என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்ற வரைக்குமே அந்த வேட்பாளர்கள் அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் அந்த ஹேண்டில்ஸ்ல தான் தெரிவிக்கிறாங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எலெக்ஷனுக்காக எஸ்ஐ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரே டைம்ல எப்படி பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மூலியமா தான். ஸோ அது மூலியமா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இங்க இருந்து எவ்வளோ தூரத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு கூட தெரிவிச்சது அது மூலியமா தான். எஸ்ஐஆர் பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன செஞ்சீங்க? சார், அது இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் இப்போ இந்த 2026 தான் நான் காஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் இந்த ரிவிஷன் ஃபார்ம் நம்மளோட ஓட்டர் ஐடியை இன்க்ளூட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் இல்லை நம்ம எப்படி அதுக்குள்ளே என்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கைட்லைன்ஸ்க்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா மூலியமாக அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுறது மூலியமா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மை பாரத் போர்ட்டல், நான் முதல்வன், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே நமக்கு டிஜிட்டல் லிட்ரஸி அதிகப்படுத்துது சார். ஸோ இது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது சார். ஸோ இது எங்களோட எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இதில் ரெண்டு விஷயத்துல ஒரு தெளிவு வச்சுக்கலாம். தகவல்கள் கிடைக்கிறது என்பது வேறு, அதன் மூலமா ஒரு அரசியல் அறிவு பெறுதல் அப்படின்றது வேறு. பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ஒப்பீனியன்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸால நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அது ராங் இன்ஃப்ளூயன்ஸ்னு மட்டும் சொல்லாமல் அவங்களோட ஒப்பீனியனை எடுத்துகிட்டு எங்களோட ஒப்பீனியனை எங்களால் ஷேர் பண்ண முடியுது சோஷியல் மீடியா வச்சு. இப்போ இருக்கிற தேர்தல் காலத்தில் நேரடி பிரச்சாரங்களை காட்டிலும் அதிகப்படியான பிரச்சாரங்கள் எதில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் மேற்கொள்கிறாங்க. இது மூலமாக அவங்க அந்த கட்சியுடைய கொள்கைகள், அறிக்கைகள் இதெல்லாமே எங்களுக்கு முதல்ல சேர்ந்துருது. ரொம்ப ஃபாஸ்டா நாங்க இதுல கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட்டத்து மூலியமா போய் நம்ம கத்துக்கிட்டாதான் ஒரு விஷயம் தெரியும். நம்ம ஏதாவது எதிரொலிக்கணும்னா கூட்டத்து மூலியமா நம்மள பேசுறது அங்கே கேட்காது. ஆனால் இப்போ நம்ம சோஷியல் மீடியா வந்ததுனால எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வருது, ரிசீவ் ஆகுது. நம்மளோட பாயிண்ட்டையும் அதில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட கருத்தை அதில் எடுத்து வைக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்குது. கமெண்ட் எல்லாம் போடுவீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அரசியல் உங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் எல்லாமே சொல்லும் போது நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அதில் கமெண்ட் பண்ணுவோம்ல சார். அரசியல் அறிவை எப்படியெல்லாம் வளர்க்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நான் நேரடியாக கூட்டத்துக்கு போக வேண்டியதில்லை, எனக்கு தகவல்கள் கிடைக்குது. பலதரப்பட்ட கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகள், வாக்குறுதிகள், தலைவர்களோட பேச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் நான் வாங்கிக்கிறேன். அதன் மூலமா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்வை கிடைக்குது அப்படின்றாங்க. நீங்க ஏன் அது குழப்பத்தை தருதுன்றீங்க? என்ன காரணம், என்ன குழப்பம் சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை பத்தின தவறான கருத்துகளும் வருது, உண்மை கருத்துக்களும் வருது. எது சரின்ட்டு நம்மளால ஆராய்ஞ்சு எடுக்க முடியல, குழப்பம் ஏற்படுது. அதுவும் இல்லாம அரசியல் அமைப்புன்றது நம்ம சமூகத்துல
ஒரு வளர்ச்சிக்காகவும் ஒரு மேம்பாட்டுக்காகவும் சட்ட ஒழுங்குக்காகவும் ஏற்படுத்துறது நம்ம ஒரு நிர்வாகிகளை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை தான் ஓட்டு. பெரும்பாலும் வந்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. சமூக வலைத்தளங்கள்ல அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் சின்னங்களையும் பேசுற அளவுக்கு கொள்கைகளும் கோட்பாடுகளும் பேசப்படுறது இல்ல. சர்ச்சைகளுக்கு உண்டாகிற நிறைய சர்ச்சைகள் பேசப்படுது. அருமையா சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில்துறை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தொழில்துறை மேம்படும் சொல்றாங்கன்னா அதே அளவுக்கு விவசாய நிலங்கள் பாழாக்கப்படக்கூடாது. ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். கல்வியில வளர்ச்சி இருக்குன்னா அது அளவுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கணும். அந்த மாதிரி கொள்கைகள் பேசப்படுறது கிடையாது. கொள்கைகள் மட்டும் லிஸ்ட் வருதே தவிர அதை பத்தி நிறைய பேர் பேசுறது கிடையாது. டீடைலா பேசுறதுக்கான வாய்ப்புள்ள நிறைய ஃபேக் நியூஸ் இருக்குன்னு. வெரி குட். அடுத்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நியூஸ் வரும், செகண்ட் டே ஒரு நியூஸ் வரும், தேர்ட் டே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இல்லாமல் அது தனியாக ஒரு வரும். அதனால வந்து இது உண்மையா இல்லை இது உண்மையா இல்லை இது பொய்யா அப்படின்றது ரொம்ப குழப்பத்தை வந்து உருவாக்கும். எல்லாமே நாங்கள் சீக்கிரமாக கற்றுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபேக் நியூஸஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு உண்மையான இருக்க ஒரு நியூஸை விட இப்போ பொய்யான இருக்கிற நியூஸஸ் தான் இப்போ வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். உண்மையான நியூஸை விட ஃபேக் நியூஸ் தான் ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துருது அப்படின்னு. நல்ல பாயிண்ட். சோஷியல் மீடியா மூலமா தான் நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்களா? இவங்களுக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்றது அதுதான் சோஷியல் மீடியாவினோட தாக்கம் தான் அதிகமா இருக்கா? ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸை வந்து எல்லாருமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து கற்றுக்குறாங்க. ஸோ 18 வயசு ஆக போது ஓட்டு போடும்போது ஒருத்தங்களோட ஃபேக் நியூஸ் ஒரு ரியல் நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. இது சரியா தப்பா, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. சூப்பர். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது. இந்த கட்சியில் இப்படி நடக்குது, இந்த கட்சியில் இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்புல அதை வேற மாதிரியும் சொல்றாங்க. அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து எங்களால வந்து யோசிச்சு அது வந்து கரெக்ட் எது தப்பு எது அப்படின்னும் அவங்களால பார்த்துக்க முடியல. குழப்பம் தான் மிஞ்சுதுன்றாங்க. நீங்க அப்புறம் எப்படி அது அரசியல் அறிவை வளர்க்குதுன்றீங்க? யார்கிட்ட பாயிண்ட் இருக்கு சொல்லுங்க சார். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லாத்துலயுமே ஃபேக் நியூஸ் தானே சார் சொல்றாங்க. இந்த ஃபேக் நியூஸை செக் பண்றதுக்காகவே ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற ஒரு குழுவினர் இருக்காங்க சார். அப்போ அவங்களோட ஃபேக் நியூஸஸ் எல்லாமே அந்த ஃபேக்ட் செக்கிங் குழுவினர்கிட்ட கொடுக்கும்போது அந்த செய்திகள் வந்து உண்மையா தவறா அப்படின்னு ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான அறிவுரைகளை வந்து அந்த அரசியல் பத்தின அறிவை எடுத்துரைக்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு குழுவினர் இருக்காங்க சார். ஃபேக்ட் செக் பண்ணலாம் அப்படின்றீங்க? ஆமா சார். ஆனா வந்து இப்ப எனக்கு போற போக்கில் வருது ஒரு நியூஸ், அது சரியா தப்பான்னு ஃபேக்ட் செக்குக்கு போய் அங்க தேடி அந்த ஃபேக்ட் செக்ல போலி வந்துருச்சுன்னா அந்த குழப்பம் வேற இவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க இவங்க? சார் ஃபேக்ட் செக்கிங்ன்றதே உண்மையா பொய்யான்னு வந்து தெளிவா சொல்றதுக்காக தானே சார் அந்த குழுவினரே இருக்காங்க. அங்க போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றீங்க? ஆமா சார். சார் இப்போ இந்த சேனலோட லோகோவே போட்டு நிறைய நியூஸ் வருது. இப்போ ஒரு நியூஸ் வரும், ஆனா தப்பான நியூஸா தான் இருக்கும். பட் அந்த சேனல் லோகோவை பார்த்தா அது நிஜமான சேனலோட லோகோ. சரியான பாயிண்ட்மா. நாங்களே எங்க சேனல்லையே இது எங்கள் செய்தி அல்ல அப்படின்னு நாங்க போட வேண்டியதா போகுது. எங்களை விட சூப்பரா ரெடி பண்ணி போட்டுறாங்கல்ல. அப்பேற்பட்ட செய்திகளை பகிர்தல், அதே சமூக வலைதளங்கள்ல பகிர்தல் மூலமா தான் அந்த செய்தி வந்து ஒரு போலியான செய்தின்றதே பலர் மத்தியில தெரியப்படுது. சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல யார் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழம்புறீங்கல்ல, அடுத்த நிமிஷமே அந்த சேனல் அதை மறுக்குது, அந்த தலைவர் மறுக்கிறார். அந்த மறுப்பு செய்தியும் எதுல உடனடியா வருது? சோஷியல் மீடியாவில் தானே வருது. உடனடியா உங்களுக்கான புரிதல் வந்துருமே. யார்கிட்ட பதில் இருக்கு சார்? அதுக்கு நாங்க அப்படி பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நியூஸ் சேனலை பார்த்தே நாங்க தெரிஞ்சு போல. எதுக்கு சோஷியல் மீடியா மூலமா பார்த்து குழம்பி அவ்வளோ எதுக்கு எங்களுக்கு? அதோ சும்மா ரீல்ஸ் தள்ளும் போது ஒரு வீடியோ வருது, அதை நான் போயிட்டு திருப்பி அந்த ஃபேக் செக்ல அது ஃபேக்கா ரியலா அப்படின்னு செக் பண்ண முடியுமா சார்? சூப்பரான பாயிண்ட். நல்ல இதுதான் சைக்காலஜிங்க. எனக்கு ஸ்க்ரால் பண்றப்ப வருது, ஆனா அது பொய்யா இருக்கு, குழப்பமா இருக்கு, சோஷியல் மீடியா தப்பு அப்படின்றதான் இவங்க ஆர்கியூமெண்ட். யார்கிட்ட பதில் இருக்கு சார்? இவங்க எல்லாருக்குமே என்னுடைய சைட்ல இருந்து நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இளைஞர்களாகி நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. என்னன்னா, எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒருத்தங்களுடைய அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இல்லை நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆகட்டும், லீடர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் அஃபிஷியல் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாயிண்ட் இருக்கும்போது நம்ம அதுல வர கருத்துக்களை பார்க்காம யாரோ ஒரு ஃபேக் நியூஸ் கொடுக்கறத வந்து நான் பார்த்துட்டு அதை மட்டுமே வச்சு நான் குழம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு பாயிண்டாவே என்னால கன்சிடர் பண்ண முடியல. நல்ல பாயிண்ட் சார். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வேணால் அந்த அஃபிஷியல் அக்கௌண்ட் அப்படின்னு கண்டறிகிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் சோஷியல் மீடியான்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ அடல்ட்ஸ் கிட்ட இருக்குது, அவங்க போய் தேட மாட்டாங்க எது அஃபிஷியலான அக்கௌண்ட் எது ஃபேக்கான அக்கௌண்ட்டுன்னு அவங்க மத்தியில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார்.
அதை கண்டுபிடிக்கிறதே சிரமமா இருக்கு அப்படின்றீங்க. ட்விட்டர்ல அந்த ப்ளூ டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லயும் வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல அதோடைய அஃபிஷியல் இதுனா அதுக்குமே ப்ளூ டிக் இருக்கிறதா, ப்ளூ டிக் வந்துருச்சு. அதன் மூலயமா நீங்க அறிஞ்சிக்கலாம். ஒரு கருத்து உங்களுக்கு தேவைன்னா அது நீங்க தான் அறியணும். நீங்க பார்த்த உடனே யோசிச்சு நீங்க அது இது கரெக்டு தப்புன்னு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னீங்களா, அது கிடையாது. உங்களுக்கு கருத்து வேணும்னா அது நீங்க தான் பகுத்தறியணும். சார் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஷேர் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ எல்லாமே ஷேர் ஆகி டக்குன்னு வந்துடுது இல்லை சார். அதுல 1000 லைக்ஸ் இருந்ததுன்னா அது உண்மைன்னு நம்புறீங்களா என்ன? சார் அதான் லோகோ எல்லாமே அஃபிஷியலாக கரெக்டாக பண்ணுற மாதிரியே ஃபேக் நியூஸ்லையும் எடிட் பண்ணுறாங்க. எல்லாமே கட் அண்ட் ஷார்ட் கரெக்டாக பண்ணுறதால எங்களுக்கு அது வந்து உண்மை மாதிரி தான் தெரியுது சார். சார் அவங்க சொன்னாங்க ப்ளூ டிக் அப்படின்ற ஒன்று இருக்குன்ற. மோஸ்ட் ஆஃப் த அடல்ட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஒரு ஆப்னா இன்ஸ்டாகிராம். யார் ஃபோன்லையும் இல்லாமல் இல்லை. முதல்ல இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு நல்ல அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ளூ டிக் அப்படிங்கிற ஒன்று. இப்போது 11,000 ரூபாய் கொடுத்தா யார் வேணால் ப்ளூ டிக் போட்டுக்கலாம். அப்போ அந்த ப்ளூ டிக் வந்தப்போ நாங்கள் எது உண்மை எது தப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தான் அதை வந்து அறியணும். எப்படின்னா அதை மட்டுமே பார்த்துட்டு இது கரெக்டு தப்புன்னு நம்பிடாமல் அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது நீங்களே வந்து சர்ச் பண்ணணும். அதை கரெக்டாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை நம்பிடவே கூடாது. அது சர்ச் நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கிறப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 2 சேனல்ஸ் பார்க்குறேன். அதுக்காக நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக 11 சேனல் 20 சேனல் என்னால் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல சார். ஒரு திரைப்படத்தை பார்க்கறதுக்காக அவங்க சர்ச் பண்ணுற அவ்வளோ சர்ச்சஸ் இருக்கு. ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களால அவ்வளோ சர்ச் பண்ண முடியாதா சார்? ஒரு திரைப்படத்தை பார்க்க என்னென்னலாம் சர்ச் பண்றாங்க சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். எந்த திரைப்படம் அது வந்த உடனே அது எப்படிலாம் பார்க்கலான்னு அவ்வளோ வாட்டி அது வந்து ஒரு நாள்ல பாதி நாள் அவங்க அங்கதான் கழிக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் ஆள போற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து உங்களால சர்ச் பண்ண முடியாதா சார்? இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை நம்பிட்டு அதனால சோஷியல் மீடியா குழப்புதுன்னு சொன்னா அங்க வந்து ஆஸ் எ யங்ஸ்டர்ஸா நம்மளோட டிஜிட்டல் லிட்ரஸியை தான் நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணுமே தவிர சோஷியல் மீடியாவே குழப்பறதுக்கான ஒரு ஊடகம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாதுன்னு என்னுடைய கருத்து. ஒரே கட்சியை பத்தி மட்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, மற்ற கட்சிங்களை பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையோ, தப்பா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது சார். இப்ப சோஷியல் மீடியால வந்து இந்த தலைவர் வந்து இது எல்லாமே பண்ணாங்க, இவர் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு கம்பாரிசன் மூலமா நம்மளோட ஓட்டை வந்து மற்றவங்க நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அப்படின்றத வந்து சோஷியல் மீடியா பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அதுல அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் பலருக்கு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. சில கட்சிகள் ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க சோஷியல் மீடியாவில், அந்த தகவல் வந்துட்டே இருக்கும். கரெக்டா சொல்றாங்க, பிஆர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த தகவல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது என்ன தவறாக வழி நடத்தக்கூடிய ஆபத்தும் சோஷியல் மீடியாவில் இருக்குன்றாங்க. இப்போ நான் சோஷியல் மீடியாவை எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் அழுத்தம் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு மனிதரோ அவங்களோட கருத்தை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். செய்திகள்லையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கும். இதை சொன்னோன்னா நமக்கு இந்த சேனல் இது பண்ணிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கும். அந்த அரசியல் அழுத்தம் இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக நானாக ஒரு மக்கள்லேருந்து ஒரு குரல் கொடுக்குறேன்னா அது சோஷியல் மீடியாவில் என்னோட கருத்தை தைரியமாக சொல்ல தேவை குறையும் பொழுது இவங்களோட தேடலுமே குறையுது. எனக்கு ஒரு விஷயத்த நான் நிஜமாவே தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல ஒன்று நடக்குது, அதை கொஞ்சமாக தான் எனக்கு காட்டுறாங்க, மீதியை நான் பார்க்கல, அதனால நான் இதை இப்படி தான் நினச்சிட்டு நான் அதை பார்த்துடுறேன், இல்லைனா ஷேர் பண்ணிடுறேன், இல்லை தள்ளிடுறேன் ஏதோ ஒன்று. அது இப்போ ஒரு இடத்துல இது நடந்ததுன்னு போட்டிருக்காங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷன்லேயே நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் நடக்கலையே, இல்லை இது இதுக்காக நடந்ததேன்னு போடுறதுக்கும் அங்கே ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எல்லா கட்சிகளை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இருந்து இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அந்த கட்சிகளோட தலைவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட அரசியல் புரிந்துணர்வும் தெரிதலும் இந்த இடத்துல சமூக வலைதளங்களால மட்டும்தானே அதிகமாகுது. சார் கேரளாவில் ஒரு இஷ்யூ நடந்தது. அது அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி அந்த பர்சன் லாஸ்ட்ல இறந்தே போயிட்டாங்க. அது சோஷியல் மீடியாவால தான். சோஷியல் மீடியாவால அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி நிறைய கமெண்ட் அவர் ரொம்ப அசிங்கமா பேசி அதனால தான் அவர் இறந்து போனாரு. ஒரு லேடி வந்து அவங்கள தப்பா வீடியோ எடுத்து இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். எஸ். அதுக்கப்புறம் உண்மையான நியூஸ் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு உயிர் போயிருச்சு இல்ல. சோஷியல் மீடியாவோட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ஆபத்தை சொல்றாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இஷ்யூ பத்தி சொன்னாங்க. அந்த இஷ்யூக்கான தப்பானவங்க மேல ஆக்ஷன் எடுக்கவும் சோஷியல் மீடியா தானே சார் யூஸ் ஆச்சு. இந்த இடத்துல எங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறது சோஷியல் மீடியாவை தான் சார் இருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க தப்பு நடக்கிறதும் இருக்கு சார், அதை நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா அதுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுமே சோஷியல் மீடியா தான் சார். என் ஃப்ரெண்டு கிட்ட அரசியல்னா என்னன்னு கேட்டேன் சார். இந்த மாதிரி ஒரு டாபிக் பேச போறோன்னதுமே என் தோழிகள் கிட்ட நிறைய பேர் கிட்ட கேட்டேன்.
அவங்க பெரும்பாலும் சொன்ன பதில் வந்து கட்சிகளையோ கட்சி பேரையோ கட்சி தலைவர்களையோ தான் சொன்னாங்க. அப்போ 5 ஆண்டு காலம் அவங்க என்ன பண்ண போறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, என்ன சொல்லிட்டு பண்ணல, இந்த மாதிரி ஆராயிறது அதிகமா பரவாததுனால, மேலும் கட்சிகளை பத்தியே பேசுறதுனால அது ஒரு எமோஷனலாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் தான் பாக்குறாங்க, பிராக்டிக்கலா பாக்குறது இல்ல. அந்த 5 ஆண்டு காலம் நம்ம எப்படி இருக்க போறோம், எப்படி நம்ம திட்டம் வகிச்சிருக்காங்க, அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் எப்படி இருக்கு, அது பண்ணுவாங்களா, நம்பகத்தன்மையா இருக்கா, பிராக்டிக்கலா அது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இங்க இருக்கவங்களுக்குலாம் ஹேஷ்டேக் ஆக்டிவிசம் அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது சார். இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர், நம்ம தமிழ்நாடு லெவலில் நடந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டுங்கிற ஹேஷ்டேக் எல்லாமே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸால சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்ட ஒரு ஹேஷ்டேக்ஸ். இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ்னால எவ்வளோ லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், சட்ட திருத்தங்கள் நடத்தப்பட்டிருக்கு, நம்ம நாட்டில் எவ்வளோ கிரைம்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு பின்னாடி ஒரு ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார், ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார். இதை பற்றி உங்களுக்கு தெரியாதான் நான் கேட்குறேன் சார். சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி பார்க்குறோம், அதுதான் சார் என்னோட முதல் கேள்வி. இங்கே இருக்கிற யாருமே, இந்த பக்கம் இருக்கிற தரப்பினர் யாருமே சோஷியல் மீடியா இஸ் ட்ரூ, சோஷியல் மீடியா இஸ் ரியல் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. பட் நீங்கள் சோஷியல் மீடியா இஸ் ரியல் அப்படின்னு பார்க்கறதுனால தான் உங்களுக்கு அது ஃபேக் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. நாங்கள் எப்படி அதை பார்க்குறோன்னா, ஒரு செய்தி வருது, அது ஒரு செய்தி, அது வந்து உண்மை தவறு அப்படின்றத நாங்கள் ஆராயிரோம். நீங்கள் அந்த செய்தியை செய்தியாகவே எடுத்துக்கிறீங்கன்றது தான் பிரச்சனை. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அவங்க நெகட்டிவ் நியூஸை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அது டூம் ஸ்க்ரோலிங் சார். இப்போ ஜென்சி எல்லாரும் டூம் ஸ்க்ரோலிங் தான் பண்ணுறாங்கன்னு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, சோஷியல் மீடியாவும் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான். யார் யூஸ் பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக ஒரு வீடியோ நானே போடுறேன் அப்படின்னாலுமே நான் வந்து அது மூலயமா ஒரு பணமீட்டும் தளமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது என்னோட தம்ப்நெயில்ல, என்னுடைய அந்த கவர் பேஜில் நான் வந்து நெகட்டிவ் விஷயம் தான் அதிகமாக வைரல் ஆகும் அப்படின்னு தெரியும் போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை போடுவாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன போட்டாலும் நாங்கள் நம்பிடுவோம், ஆனால் அது ஃபேக்குன்னு தெரிய வரும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்கப்பட முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு நியாயமோ நீதியோ வந்து என்ன சார்? ஒரு உயிரே போயிடுச்சு சார். என்னெல்லாம் கெயின் பண்ணியிருக்கீங்க, உங்களை எப்படி சோஷியல் மீடியா எலிவேட் பண்ணியிருக்கு? சார், இப்போ சோஷியல் மீடியா மூலமாக ஒரு சாமானியனான நான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதுக்கு வந்து என்னால் வந்து ஒரு குரல் கொடுக்க முடியும் சார். இப்போ ஒரு சோஷியல் இஷ்யூவே நடந்தால் கூட ஒரு சாமானியனா என்னோட குரலை வந்து என்னோட சமூக வலைதள பக்கத்தில் வந்து என்னால் பதிவிட முடியும் சார். சூப்பர் பாயிண்ட். தனி நபருக்கான அதிகாரம் அளித்தல். அவர் ஒத்த ஆளா இருக்கலாம், ஆனா கண்டிச்சு ஒரு அரசை கண்டிச்சு அவருக்கு பதிவு போடலாம், சீஃப் மினிஸ்டரை கண்டிச்சு அவர் போடலாம், எதிர்கட்சி தலைவரை கண்டிக்கலாம், ஒரு பெரிய ஆண்ட சாதியா இருக்கலாம், அதை கண்டிச்சு நீங்க எல்லாம் செய்யறது தப்புன்னு சொல்லலாம். இல்ல எவ்வளவு சாமானியரா கூட இருக்கலாம், ஆனா தனி நபருக்கான அதிகாரத்தை சோஷியல் மீடியா தான் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்ட்டு இது பண்ணாங்க. இப்போ அவங்க நினச்சிருந்தா அவங்க தனிமதுனா இப்போ ஹேஷ்டேக் ஜல்லிக்கட்டு அப்படின்னு போட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்காக இவங்க எல்லாருமே நின்றாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுக்காக நின்றுக்கலாம்ல சார், அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு பல ஆதரவுகளையுமே, அது நாட் ஓன்லி ஹேஷ்டேக்ஸ், பல ஆதரவுகளையுமே பல சமூக செயற்பாட்டாளர்கள்னாலையும் பல அரசியல் அமைப்புகள்னாலையும் வந்த ஆதரவின் பேர்ல தான் அந்த போராட்டம் பல நாட்கள் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமா இருந்திருக்கு. சூப்பர். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போது சோஷியல் மீடியா அவ்வளோ பெருசாக கிடையாது சார். அதனால தான் அந்த மெரினா நிறைய அளவுக்கு ஆட்கள் வந்தது. சோஷியல் மீடியா அவ்வளோ பெருசாக இல்லாததுனால தான். சோஷியல் மீடியா இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் யாரும் நேரில் வந்து நிற்கல. கமெண்ட்ஸில் போயிட்டு சப்போர்ட்டு, கீழே ஹேஷ்டேக் போட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதோட முடிஞ்சிருது எல்லாமே. எதுவுமே நேரில் வந்து களத்துக்கு வந்து யாருமே நிற்கிறது நின்னாலும் அது ஒரு டைம் பீரியட். ஜல்லிக்கட்டுலாம் எவ்வளோ நாள் நடந்தது, அதனால எவ்வளோ படங்கள் எவ்வளவோ நிறுத்தப்பட்டது. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா அவ்வளவோ யாராலையும் பேசப்படலை, யாரும் யூஸ் பண்ணலை. அதனால நேரில் களத்துக்கு வந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால யாரும் களத்துக்கு வர மாட்டாங்க. சோஷியல் மீடியாவை நாங்கள் மொத்தமாக எதிர்க்கல சார். சோஷியல் மீடியாவில் நானுமே நிறைய பயனடைஞ்சிருக்கேன், எல்லாருமே நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ கூட நான் முதல்வன் ஒரு ஸ்கீமில் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆயிருக்காங்க. நானுமே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய அதுலேருந்து சோர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் சார் கிடைக்குது. ஆனால் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து குழப்பத்தை தான் சார் ஏற்படுத்துது. அரசியல் அறிவு அப்படின்ற இடத்துல இப்போ உங்கள் பர்சனல் லைஃப்ல இருந்து நான் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா இந்த அரசியல் அறிவை பெற்றேன், பர்சனலா யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க சொல்ற மாதிரி அரசியல் அறிவு அப்படின்ற விஷயம். ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய அரசியல் கட்சியினுடைய ஐடியா வந்து நான் வந்து பார்த்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் படிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு அது தெரியும். ஆனா
இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரியா என்ன அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன அரசியல் சூழலை பத்தி யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்றத சோசியல் மீடியால அவங்க போடுற பதிவுகள் மூலயமாவும், அவங்க ஒவ்வொரு நியூஸ் கீழே பண்ற கமெண்ட்ஸ் மூலயமாவும் ஒரு பெருவாரியான இளைஞர் என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க, இன்னைக்கு அரசியல் சூழல் சார்ந்து எப்படி யோசிக்கிறாங்கன்ற கருத்துல நான் வந்து பர்சனலா அதை தெரிஞ்சுக்கிட்டேன்றதான் சார். எங்க தலைவர் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, வாக்குறுதி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, இதையே இன்னும் பண்ணல. அந்த கேள்வியை வந்து இப்போ நாங்க வந்து ஆபீஸ்ல போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்கறதுக்கான சோர்ஸே வந்து அந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் சார். என் தொகுதியை பத்தியே நான் சோஷியல் மீடியா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. வெரி குட். அடுத்து இப்போ மழை ஒரு மான்சூன் பீரியட்ல வந்து ஆக்சுவலா ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டாங்க சார், காலேஜ்க்கு லீவ் விடல சார். என்னால அவ்வளோ தூரத்துல இருந்து கிட்டத்தட்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னால் டிராவல் பண்ணிட்டு வர முடியல. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல சார், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. உடனடியா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கலெக்டருக்கு வந்து நான் மெசேஜ் போட்டேன் சார். இந்த மாதிரி எல்லா வாட்டியும் வந்து மழை பெய்யுது அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து கவர்மெண்ட் அதாவது ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு ப்ரையாரிட்டி காலேஜுக்கு கொடுக்கப்படல. 18 வயசுல தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸும் இருக்காங்க, 17 வயசுல 12th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல் போறதுக்கு லீவ் கொடுக்குறீங்க. ஒரு மாவட்டத்தை விட்டு ஒரு மாவட்டத்துக்கு போற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு நான் போட்டேன் சார். உடனடி ரெஸ்பான்ஸ் உண்மையிலே கிடைச்சி சார். ரிப்ளை எனக்கு வந்துச்சு. அது வந்து உண்மையான ஒரு பெனிஃபிஷியரா தான் சார் சொல்றேன். இந்த கடந்த மான்சூன்ல நான் போட்ட ஒரு இதுதான் சார். இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போனோம், அந்த கட்சிக்கு ஓட்டு போனோம், எல்லாருமே சொல்லி தான் நம்ம போடுறோம். ஆனா சோசியல் மீடியாவில் வந்து நான் ஒரு கூட்டத்துக்கு போகாமையே ஒரு 4 இடம் தெரியாம எல்லாத்தையும் எந்த தலைவர் எப்படி பேசுனாங்க, போன ஆண்டு தலைவர் எந்த இடத்துல எப்படி பேசியிருக்காங்க, இந்த வரக்கூடிய தலைவர் எப்படி பேசியிருக்காங்க, தான் ஓட்டு போடுறதுக்கு எப்படி நம்மளால எந்த தலைவர் எடுக்கிறது, அது எப்படி நம்ம தயார்படுத்த முடியும் சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கலாம் சார். சார் இப்போ முன்னாடிலாம் வந்து அரசியல் அப்படிங்கிறது பெரியவங்க மட்டுமே பேசுகிற ஒரு விஷயமா இருந்தது சார். இப்போ சமூக வலைதளத்தினால ஒரு 17-15 வயது பசங்க கூட அந்த சமூக வலைதளத்தினால அரசியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க சார். சோ ஓகே, அரசியல் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது. ஓகே பாயிண்ட். நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுங்க. இதன் மூலமாக சோஷியல் மீடியாவை அறிதல், அதுல என்ன மாற்றம்னு. சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் வைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த இடத்துல குழப்புச்சுன்னா, ஏதாவது ஒரு கட்சியோட ஸ்பீச்சா இருக்கட்டும், அது ஒருத்தங்க பேசுறாங்க, நான் அதை பார்த்துட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஸ்க்ரோல் பண்ணி யூடியூப்லயோ எதுலயோ ஒரு வெப்சைட்ல நான் பார்த்தபோது அதே மாதிரியே பேசுகிற இன்னொரு கட்சி தலைவரோட இது வருது, அதே ஸ்பீச் அண்ட் அதே மாடுலேஷன் ஆனால் அதே கொள்கைகளோட வருது. இப்போ நான் இது யார் சொன்னதுன்னு எனக்கு எப்படி நான் நம்ப முடியும்? அந்த கட்சி தலைவர் சொன்னதா இந்த கட்சி தலைவர் சொன்னதான்னு எனக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு தலைவர் மேலே வண்டியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கீழே இருந்து யாரோ தண்ணி கேட்குறாங்களா இல்லை இவரா தூக்கி போடுறாரான்னு தெரியல, தூக்கி போடுவார். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் இவர் வந்து மக்களுக்காக அந்த தண்ணியை வந்து கீழே கொடுத்தாரு, மக்களை உடனே கவனிச்சு அந்த தண்ணியை கொடுத்துட்டாரு அப்படின்னு. அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது இவர் நாய்களுக்கு போடுற மாதிரி தண்ணியை தூக்கி போடுறாரு. நான் ஒரு முடிவில் இருப்பேன், ஓகே இவர் வந்து நல்லது பண்ணுறாருன்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவில் இருந்திருப்பேன். அடுத்த வீடியோ பார்த்தோன்னே என்னடா இவர் நாய்க்கு தூக்கி போடுற மாதிரி போறாரு அப்படின்னு அடுத்ததே ஒரு குழப்பம் சோஷியல் மீடியா உண்டாக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க அரசியல்னாலே கட்சிகள் தான், சரி அதனால எந்த தலைவர் நல்லா பேசுறாரோ அவருக்கு தான் போடணும் அப்படின்னு. அந்த மனப்பான்மை வந்து சோஷியல் மீடியா அதிகமாக ஏற்படுத்துது. அது தவறு. அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள், அறிக்கைகள் வச்சு முடிவு பண்ணலாம், அவங்களோட பேச்சை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. வெறும் பேச்சை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. பலர் இப்படி குழம்பி இருக்காங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து ஏன் வந்து சில தலைவர்களை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து ஏன் வந்து வெளியே வரணும்? இந்த டைமிங் அதுதான் உங்களுக்கு குழப்பம். ஆக்சுவலா இந்த டிபேட் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியா, இப்போ பல நாடுகள் வந்து சோஷியல் மீடியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது எத்தகைய தன்மையோடு இருக்குது அப்படின்லாம் பேசப்படுது. இந்த மாதிரியான நிகழ்ச்சி நம்ம நடத்துறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இளைஞர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது ஒன்று. இன்னொன்று, வெளியில் இருக்கிற புறச்சூழல்கள்ல என்ன சரி செய்யணும், எது சரியாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பேசுவதற்கான ஒரு களம் தான். அந்த வகையில் ரொம்ப ஒரு ஆழமான உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தினீங்க. நிறைய விஷயங்கள், கட்சிகள் தங்களை மாற்றிக்கணும், சமூகம் மாற்றிக்கணும், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களே தங்களை மாற்றிக்கணும் அப்படின்ற அளவில் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.